நல்ல கம கமன்னு நல்ல டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ப்ரீமிக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாது. உடனே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். பச்சை தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். டக்குன்னு இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வறுத்த வேர்க்கடலை தான். வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து கடாயில் போட்டு இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு வறுக்கணும். இது போல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதோடைய தோலெல்லாம் முழுமையாக நீக்கிடணும். தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். வேர்க்கடலை தோல் பார்த்திங்கன்னா வீடு பூரா பறந்து குப்பையாயிடும். இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேர்க்கடலை தோல் வந்து நீங்கிடும். தோல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கணும். 1/4 கிலோ அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்திருந்தேன் இல்லையா, அதே அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா 1 கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை, 1 கப்பு அளவுக்கு வந்து வேர்க்கடலை, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையும் ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணதான் இருந்தாலும் கடாயில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக சூடு வர நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய சட்னி நல்ல வாசனையாக இருக்கும். சீக்கிரமே பொடி வந்து கெட்டு போகாமையும் இருக்கும். கருக விட்டுறாமல் இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துட்டு வேர்க்கடலை கூட சேர்த்து ஆற விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 காஞ்ச மிளகாயும் குட்டி நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி சேர்த்துருக்கேன். புளி சேர்த்துட்டு இது கூட நல்லா வறுத்து விட்டுருங்க. காஞ்ச மிளகாயை வந்து நல்லா கருக விட்டுறாமல் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது நல்லா கருவேப்பிலை நொறுங்கணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு இருந்தால் தான் நம்மளுடைய பொடி வந்து சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 துண்டு அளவுக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். தூள் பெருங்காயம் சேர்க்குறத விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும். எல்லா பொருளுமே நம்ம வந்து கருக விட்டுறாமல் நல்ல பக்குவமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக பவுட்ரு பக்குவத்துக்கெல்லாம் அரைக்கக்கூடாது. லைட்டாக குறகுறப்பு இருக்கணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நைஸானா நான் காட்டுற மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைக்கணும். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத கண்ணாடி ஜாரில் போட்டு அப்படியே வச்சுருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பயன்படுத்தி நான் வந்து சட்னி செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சட்னி பதத்துக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் மிக்சியில் அரைச்சா எப்படி இருக்குமோ அதே பதத்துக்கு இருக்குங்க இந்த சட்னி. பார்க்கும்போதே உங்களுக்கு இதோடைய பதம், கலர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இதில் வந்து நான் தாளிப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்தோம்னா இன்னும் நல்ல கமன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க. எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. இந்த ப்ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடியவங்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு, ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். 1 நிமிடத்தில் நல்ல டேஸ்ட்டான